வணக்கம். இந்த வீடியோல நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல யூஸ் பண்ற ஒரு சில டெக்னிக்கல் ஜார்கன்ஸை பத்தி பார்க்கலாம். ஜார்கன் சொல்றது அந்த செக்டருக்குன்னு யூஸ் பண்ற ஒரு சில ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு செக்டர்ல இருக்கோம்னா அந்த செக்டர்ல உள்ளவங்க மட்டும், எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் சைட்ல வேலை செய்யறோம்னா இன்ஜினியர்ஸ் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி, இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் குயிக்கா புரியுற மாதிரி ஒரு சில வசனங்கள் இருக்கு. ஸோ இது இன்ஜினியரிங் சைட் மட்டும் இல்ல, எல்லா செக்டர்லயுமே இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி, அதே மாதிரி நியூஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இந்த சைட்லயும் இருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குன்னு ஒரு சில ஜார்கன்ஸ் இருக்கு. அந்த ஜார்கன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிப்டோல ட்ரேட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாக வேண்டிய விஷயங்கள், நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல தயாரா இருக்கணும் அப்படின்றத பத்தி கடைசி வீடியோல பேசியிருந்தோம். ஸோ மேபி நீங்க இப்பதான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வீடியோ. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி இந்த சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு வீடியோவா நான் பேசிட்டு வரேன். மேபி நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் எடுத்து ஒவ்வொரு வீடியோவை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வரும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அப்படி பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் மென்டாலிட்டி ரொம்பவே முக்கியம். அப்படின்னா என்னன்னா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல நீங்க கொஞ்சம் ஈடுபாடோட இருக்கணும். ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் லாஸ்ட் 3 இயர் இருந்த மாதிரி இப்ப இல்ல, நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதே மாதிரி இதுக்கேத்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை மாத்திக்கிறதுக்கும் இதை பத்தின ரிசர்ச் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோல ஒரு பிகினரா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு சில வசனங்களை, ஒரு சில ஜார்கன்ஸை இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஜார்கன்ஸை நான் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். அதை தவிரையும் வேற கண்டிப்பா இருக்கும். அதை பத்தியும் நம்ம ஃபியூச்சர் வீடியோல தேவைப்படும் போது நம்ம அதை பத்தி பேசலாம். பட் ஒரு பிகினருக்கு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரிப்டோ கரன்சில ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வசனங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது ஆல்ட் காயின். ஆல்ட் காயின் காமனா சொல்றது என்னன்னா, பிட்காயினை தவிர்த்த மற்ற எல்லா காயின்ஸையுமே ஆல்ட் காயின் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப புதுசா கொஞ்சம் பேர் எத்தீரியம் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி ஆல்ட் காயின் செக்ஷன்ல சேர்க்காம இது ஆல்ட் காயின்குள்ள வராது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆர்குமெண்ட் வச்சிட்டு இருக்காங்க. பட் காமனா ஆல்ட் காயின் சொல்றது பிட்காயினை தவிர்த்த மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியையும் ஆல்ட் காயின் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்ல சொல்றோம். ஸோ ஆல்ட் காயினுக்கும் பிட்காயினுக்கும் உள்ள முதலாவது வித்தியாசம் என்னன்னா, பிரைஸ் டிஃபரெண்ட். பிட்காயினோடைய பிரைஸ் ரேஞ்சுக்கு, பிட்காயினோடைய மார்க்கெட் கேப் அளவுக்கு இன்னும் எந்த கிரிப்டோ கரன்சியும் ரீச் ஆகல. ஸ்டார்டிங்ல இருந்தே பிட்காயின் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்திருக்கு. அதனுடைய பிரைஸ்லயும் சரி, அதே மாதிரி அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லயும் சரி. ஸோ முதலாவது ஆல்ட் காயினுக்கும் பிட்காயினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, பிரைஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய ஆல்ட் காயின்ஸ் $0.1 எல்லாமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ட் காயின் பிட்காயினோட கம்பேர் பண்ணும்போது பிரைஸ்ல ரொம்பவே குறைவா நிறைய ஆல்ட் காயின்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆல்ட் காயின்ஸ் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட், அதாவது பிட்காயின் இன்னையில இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னொரு 10 மடங்கு பெருசாகும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. பட் இதுல உள்ள இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல உள்ள நிறைய ஆல்ட் காயின்ஸ் இன்னுமே 10x அப்படின்னு சொல்றது, இப்ப அதனுடைய பிரைஸ்ல இருந்து 10 மடங்கு அதனுடைய பிரைஸ் கூடும் அப்படின்றது தான் 10x. அதாவது எக்ஸ் மீன் பண்றது எத்தனை தடவை அது பெருசாகும் அப்படின்றது தான் எக்ஸ்ல மீன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி 10 மடங்கு கூடுறதுக்கும் நிறைய ஆல்ட் காயினுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ இது ஆல்ட் காயினுக்கும் பிட்காயினுக்கும் உள்ள பிரதானமான ஒரு டிஃபரன்ஸ். அதுக்கடுத்ததா நீங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இன்னொரு வார்த்தை ஏர் ட்ராப். ஏர் ட்ராப்னு சொல்றது புதுசா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல உள்ள வர ஒரு சில கம்பெனிஸ், இல்ல ஒரு சில காயின் வச்சுக்கலாம், அவங்களுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக, அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக, அவங்களுடைய காயின்ஸை நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஃப்ரீயா கொடுக்கிற ஒரு சில டோக்கன்ஸை தான் நம்ம ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்றோம். இந்த டோக்கன், கிரிப்டோ கரன்சி, இது எல்லாத்துக்குமே ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சிம்பிளா இப்ப ஏர் ட்ராப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, புதுசா ஸ்டார்ட் பண்ற ஒரு சில கிரிப்டோ கம்பெனிஸ் அவங்களுடைய விளம்பரத்துக்காக அவங்க பேர்ல உள்ள ஒரு சில டோக்கன்ஸை ஃப்ரீயா நமக்கு கொடுக்கிறது தான் ஏர் ட்ராப் அப்படின்ற ப்ரொசீஜருக்கு பேரு. ஸோ இந்த வார்த்தையையும் அடிக்கடி நீங்க கிரிப்டோ மார்க்கெட்ல கேள்விப்படுவீங்க. இந்த ஏர் ட்ராப்லயும் நிறைய ஏர் ட்ராப்ஸ் பல மடங்கு லாபத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அது எல்லாத்த பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டீடைலா தனித்தனியா பேசலாம். அடுத்த
அடுத்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தைன்னு எடுத்துக்கலாம். ஒன்னு புல்லிஷ், இன்னொன்னு பேரிஷ். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்ல ஆல்ரெடி நீங்க இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு பிகினருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. புல்லிஷ்னு சொல்றது ஏதாவது ஒரு மார்க்கெட்ல ஒரு அசெட் உடைய பிரைஸ் ஏறிட்டே போகுது, அதாவது கூடிட்டே போகுது, அதனுடைய பிரைஸ் கூடிட்டு மட்டும் தான் போகுது அப்படின்றதான் புல்லிஷ் மீன் பண்ணுது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு அசெட் உடைய பிரைஸ் 10 ரூபாயில இருக்கு, அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா 15 ரூபாய் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா 20 ரூபாய், இப்படி டெய்லியுமே அதனுடைய பிரைஸ் கூடிட்டே போகுது. சோ இந்த பீரியட், இந்த வீக்ல இருந்து அடுத்த வீக் வரைக்கும் அது கூடிட்டே போகுதுன்னா இந்த பீரியட நம்ம வந்து ஒரு புல்லிஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சோ புல்லிஷ்னு மீன் பண்றது அந்த பீரியட்ல ஒரு அசெட் உடைய பிரைஸ் கூடிட்டே போகுது. இது ஒரு நாளா இருக்கலாம், இல்ல ஒரு வாரமா இருக்கலாம், இல்ல ஒரு வருஷமா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நாள்ல புல்லிஷா இருக்கு அப்படின்னா காலையில நம்ம ஓபன் பண்ணி பார்க்கிறோம், ஒரு அசெட் உடைய பிரைஸ் 10 ரூபாய் இருக்கு, இன்னும் 2 ஹவர்ல ஓபன் பண்ணி பார்க்கிறோம் 15 ரூபாய் இருக்கு, இன்னும் 2 ஹவர்ல பார்த்தோம்னா 20 ரூபாய், இப்படி அந்த நாள் முழுக்க அதனுடைய பிரைஸ் வந்து கூடிட்டே போகுது. சோ அந்த நாள் ஃபுல்லா அந்த அசெட் உடைய பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்றத நம்ம மீன் பண்றோம். அதே மாதிரி பேரிஷா இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு வருஷமோ இல்ல 6 மாசமோ ஏதாவது ஒரு பீரியட்ல பேரிஷா இருக்கு அப்படின்னா அந்த பீரியட் ஃபுல்லா அதனுடைய பிரைஸ், அந்த அசெட் உடைய பிரைஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றத மீன் பண்றோம். உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒரு அசெட் உடைய பிரைஸ் பார்க்கிறோம் 100 ரூபாய் இருக்கு, நாளைக்கு எடுத்து பார்க்கிறோம் அது 90 ரூபாய் ஆகுது, அடுத்த நாள் 85 ரூபாய் ஆகுது, அடுத்த நாள் 70 ரூபாய் ஆகுது, அடுத்த நாள் 50 ரூபாய் ஆகுது. சோ இந்த வாரம் ஃபுல்லா அதனுடைய பிரைஸ் குறைஞ்சிட்டு மட்டுமே போகுதுன்னா இந்த வாரத்துல அந்த அசெட் பேரிஷா இருக்கு அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடந்த ஒரு சில மாசமா பிட்காயின் வந்து புல்லிஷ் மூட்ல இருக்கு. சோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா பிட்காயினோட பிரைஸ் கடந்த ஒரு சில மாசங்களா கூடிட்டு மட்டுமே போகுது அப்படின்றதா பிட்காயின் புல்லிஷா இருக்கு, பிட்காயின் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் புல்லிஷ் மூட்ல இருக்கு அப்படின்றத நம்ம மீன் பண்றோம். சோ கிரிப்டோ கரன்சி இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த புல்லிஷ் பேரிஷ் இந்த வார்த்தைகளை அடிக்கடி நீங்க கேள்விப்படுவீங்க. புல்லுன்னு சொல்றது காலமாடையும், பேர்னு சொல்றது கரடியையும் மீன் பண்ணுது. நார்மலி நிறைய தம்ப்நெயில்ல, நிறைய இன்டர்நெட்ல, நிறைய வீடியோஸ்ல, நிறைய போட்டோஸ்ல ஒரு புல்லுடைய போட்டோ பாப்பீங்க. சோ இது மீன் என்னன்னா புல்லிஷ் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு, மார்க்கெட் வந்து பிரைஸ் கூடிட்டே இருக்கு அப்படின்றதையும் நிறைய வீடியோஸ்ல, நிறைய போட்டோஸ்ல ஒரு பேருடைய போட்டோவே பாப்பீங்க. இது வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட்ல தொடர்ந்து அசெட்ஸ் உடைய பிரைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் மீன் பண்ணுது. சோ புல்லிஷ் பேரிஷ் இந்த வார்த்தையை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சேம் புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு, பேரிஷ் மார்க்கெட்னா அந்த மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை DeFi, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இதுக்கான ஃபுல் வார்த்தையும் நீங்க அடிக்கடி கேள்விப்பட மாட்டீங்க. பட் DeFi அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்படுவீங்க. DeFi இல்லனா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்றது ரெண்டு நபர்களுக்கு இடையில உள்ள ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு நடுவுல உள்ள ஒரு மூணாவது நபரை அந்த டிரான்சாக்ஷன்ல இல்லாமக்கிறது தான் DeFi அப்படின்றதுக்கான அர்த்தம். அதாவது என்னன்னா நம்ம பிளாக் செயின் வீடியோல, கிரிப்டோ கரன்சி வீடியோல கொஞ்சம் டீடைலா இதை பத்தி பேசியிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. என்னன்னா உதாரணத்துக்கு நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும்னா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பொதுவான ஒரு நபர் தேவைப்படுறாரு, அது பேங்காவோ இல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சாவோ தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி இடைநடுவர்கள் இல்லாம ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் DeFi அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி ரொம்ப டீடைலா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல தனியா ஒரு வீடியோல ரொம்ப டீப்பா பேசுவோம். அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை FOMO, FOMO. இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இதுக்கான முழு விளக்கம் என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது என்னன்னா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, குறிப்பா ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, ட்ரேடிங்ல பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்மளுடைய ட்ரேட்ஸை ஒரு வேளை மிஸ் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு காயினை ஒரு பிரைஸ்ல பை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பிரைஸ் கீழே விழுந்துட்டே இருக்கு. அது எவ்வளவு தூரம் கீழே விழும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ ஒரு பாயிண்ட்ல ஓகே இதுக்கு மேலேயும் இதனுடைய பிரைஸ் வந்து கீழே விழாது அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த பிரைஸ்ல வாங்கணும்னா அதுக்கு பேர் தான் FOMO. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கிட்டோம், பை பண்ணிட்டோம், அதனுடைய பிரைஸ் வந்து கூடிட்டே போகுது. உதாரணத்துக்கு 10, 20, 30ன்னு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பிரைஸ் கூடிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் அதனுடைய பிரைஸ் போயிருச்சு. 100 ரூபாயில இருந்து அந்த பிரைஸ் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகுது. உதாரணத்துக்கு 100 ரூபாயில இருந்து 95 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷனுக்குள்ள போகுது. அப்படி போகும்போது ஒருவேளை நம்மளுடைய லாபத்தை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவசரப்பட்டு அந்த இடத்துல நம்ம அந்த காயினை இல்ல ஆசெட்டை செல் பண்ணிட்டு வெளியே வரோம். பட் என்ன நடக்குதுன்னா அது 100 ரூபாயில இருந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டு மறுபடியும் அது 100 ரூபாயை தாண்டி மேல போகுது. அவசரப்பட்டு நம்ம 100 ரூபாயில அதை வித்துட்டோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல
வித்துட்டோம் அப்படின்றதுக்கு பேர் தான் FOMO அப்படின்னு சொல்றது. ஸோ ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் FOMO. இதை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல, ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ்ல ரொம்ப டீப்பா பேசலாம். அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி கேள்விப்பட மாட்டீங்க, பட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா DYOR. இதனுடைய முழு விளக்கம் என்னன்னா do your own research. இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் கேள்விப்படாட்டியும் இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த ஜார்கன் கண்டிப்பா எந்த நேரமும் மைண்ட்ல இருக்கணும். அதாவது என்னன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இது சம்பந்தமான நிறைய மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய ஸ்கேம் மெசேஜ், இது எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. இப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு கோயின்ல, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய காசை போடுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரிசர்ச் பண்ணணும். அதுதான் DYOR மீன் பண்ணுது. ஸோ இந்த வார்த்தையும் கண்டிப்பா உங்களுடைய மைண்ட்ல எனி டைம் வச்சிருங்க. அதுக்கடுத்ததான் நீங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை, இல்ல நீங்களே தெரியாம போய் மாட்டிக்க கூடிய ஒரு வார்த்தை, பம்ப் அண்ட் டம்ப். அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு கோயினை, நம்ம கிரிப்டோ கரன்சியை மட்டும் உதாரணமா எடுத்துட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு கோயினை பத்தி இந்த கோயின் இந்த டைம் பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குறிப்பிட்ட இந்த டைமுக்குள்ள இது இந்த பிரைஸை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ், நிறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்படுவீங்க. அதாவது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்ல ஒரு தனி நபர் ஏதாவது ஒரு கோயினை செலக்ட் பண்ணி இந்த கோயின் வந்து குறிப்பிட்ட பிரைஸ்ல இருந்து குயிக்கா மேல போக போகுது அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரைஸை இல்லீகலா ஏத்துறது, இல்லீகலா கூட்டுறது, இதுக்கு பேரு தான் பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து அதனுடைய பிரைஸை ஏதோ காரணங்களை சொல்லி அதனுடைய பிரைஸை கூட்ட பாக்குறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்ல தனி நபர்னு வச்சுக்கலாம். அப்படி அதனுடைய பிரைஸ் கூடும் போது, உதாரணத்துக்கு 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் அதனுடைய பிரைஸை ஏதோ வதந்திய சொல்லி அதனுடைய பிரைஸை கூட்டுறாங்க. அப்படி கூட்டிட்டு 100 ரூபாய் வரும்போது அந்த இடத்துல அவங்க எல்லாம் வித்துட்டு வெளியில போயிருவாங்க. அதுல லேட்டா வந்த, லேட் என்ட்ரி எடுத்த எல்லாருமே மாட்டிக்குவாங்க. சோ 10 ரூபாயில என்டர் பண்ணி 100 ரூபாயில எக்ஸிட் ஆன அவங்க லாபத்துல இருப்பாங்க. நம்ம லேட்டா என்டர் ஆகிருந்தோம்னா நம்ம அந்த கோயின்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல, அந்த ட்ரேட்ல நஷ்டத்துல இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் பம்ப் அண்ட் டம்ப். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு குயிக்கா பெருசாகுது, என்ன மாதிரி பெருசாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சில பேருக்கு பேராசை இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஓகே இந்த ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு நாள் எடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கலாம். இந்த மாதிரி ஆர்வத்துல இதுக்குன்னே உள்ள ஒரு சில டெலிகிராம் குரூப்ஸ்ல நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. அதுல ஜாயின் பண்ணி ட்ரேட்ஸ்ல என்டர் ஆகிறது மூலமா அவங்களுடைய காசை போட்டு புதுசா ஒரு காயின்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நிறைய பேர் இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் குள்ள மாட்டிக்கிறாங்க. சோ நீங்க இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் குள்ள மாட்டிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோயினை பத்தி இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நீங்க பாக்குறீங்கன்னா முதலாவது நீங்க உங்களுடைய DYOR பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய ட்ரேட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணத்தை உள்ள போடுங்க. பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் குள்ள மாட்டிக்காதீங்க. அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல வாலெட். வாலெட்னு சொல்றது உங்களுடைய கிரிப்டோ கரன்சி ஸ்டோர் ஆகி இருக்கிற இடம். நம்ம இன்டர்நெட்லயே கிரிப்டோ கரன்சியை வாங்குறோம், விக்கிறோம், அதுல லாபம் பார்க்கிறோம். இந்த பணம் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம வாலெட்னு சொல்றோம். இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கி விக்கிறோமோ அதையே ஒரு வாலெட்டா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம இன்னுமே நிறைய சேஃபான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். மெயினா நீங்க உங்களுடைய மைண்ட்ல எனி டைம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய வாலெட்டை ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கணும். யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது. முன்பின் தெரியாதவங்களோட கண்டிப்பா நீங்க இதை ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து இன்னொரு வேர்ட் இருக்கு. இதை அடிக்கடி நீங்க கேள்விப்பட மாட்டீங்க, பட் இதை பத்தியும் நீங்க ஸ்டார்ட்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் ஷார்ட். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல பொதுவா ட்ரேடிங்ல லாங்னு சொல்றது பையிங்க வந்து குறிக்குது. அதாவது லாங் அப்படின்னு சொல்றது பையையும், ஷார்ட்னு சொல்றது செல்லிங்கையும் குறிக்குது. சோ இந்த வசனத்தையும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் ஷார்ட். சோ என்னுடைய மைண்டுக்கு வந்த முதலாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்த ஒரு சில வார்த்தைகளை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இதை தவிரையும் நிறைய ஜார்கன்ஸ் இருக்கு. இப்பதான் நீங்க கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இதை பத்தி மத்த வீடியோஸ்லயும் கண்டிப்பா தேடி பாருங்க. இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நீங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை குயிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சில ஜார்கன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா அடுத்தடுத்து இந்த சேனல்ல கிரிப்டோ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப ஃபியூச்சர்ல வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன். என்னால குயிக்கா ஒரு வீடியோவா ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், டவுன்லோட்ஸ், இது எல்லாத்தையும் அந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரொம்பவே வாலடைல் ஆனது. அதாவது என்னன்னா திடீர்னு எல்லா காயின்ஸும் அதுல உள்ள எல்லா கரன்சிஸும் பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல மேல போகும். அதே மாதிரி எல்லா காயின்ஸும் திடீர்னு ஒரு பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல கீழே விழும். சோ இதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் யாரோடையும்
ஷேர் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட் பத்தி என்னுடைய இன்னொரு சேனல்ல நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். மேபி உங்களுக்கு அந்த விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்க், சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கு. தேவையான யூஸ் பண்ணுங்க. ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுடைய ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கிடைச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்க. தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.